வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது விமான பயணத்தில் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கும். அது நனவாகும்போது நமக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்ருக்கும். இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறனால பார்த்தீங்கன்னா, சென்னை டு கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிறதுக்கு ஒரு 5000 இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு வச்சோன்னா அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நம்ம பட்ஜெட் இடிக்கும் அப்படிங்கிறனாலே அந்த சின்ன வயசு கனவை இன்னும் நம்ம கனவாகவே வச்சிட்ருப்போம். இந்த பயணம் முதல் முறையாக போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதேமாதிரி அலுவல் நிமித்தமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு விமான பயணம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் 1 மினிட்குள்ளாரே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிரும். நம்ம வீடியோவும் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விமான பயண அனுபவம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டே போகலாம். இப்போ நம்ம போகிற இந்த விமான பயணம் பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து மத்திய பிரதேஷ்க்கு அங்கே இருக்கிற உஜ்ஜைன் அப்படிங்கிற சிட்டிக்கு தான் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மத்திய பிரதேஷ் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம உஜ்ஜைன் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே மெதுவாக கிளம்பி வரும். அந்த ரன்வேயில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்லைட்டாக கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி அப்படியே மூவ் ஆகிட்ருக்கும். வித்தின் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா 300 to 400 கிலோமீட்டர்ஸில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த இது கொஞ்சம் அடி வயிற்றில் வீதி கிளப்புன்னு சொல்லலாம். அதேமாதிரி இப்போ இந்த டேக் ஆஃப் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி மேலே டேக் ஆஃப் ஆகும்போது நமக்கு அடி வயிற்றுலேருந்து மேலே தொண்டை வரைக்கும் ஏதோ பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது தான். மற்றபடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி போயிட்டு வரவங்க, அவங்களாம் கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். மேலே அப்படியே ஒன் சைடாக சாஞ்சிட்டு அப்படியே மேலே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியான ஃபீலாக இருக்கும். பட் ஒன்ஸ் அது மேலே ரீச் ஆகிட்டு ஃப்ளாட் ஆகும்போது தான் கொஞ்சம் அப்படியே நார்மலாக மறுபடியும் பழைய நிலைக்கு வருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போகும்போது. அதனால் இந்த விமான பயணம் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எங்கே மேகத்துக்கு கீழே அந்த லெவலில் போய்கிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேகத்துக்கு மேலே விமானம் போயிட்டுருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம். எல்லாமே த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற அந்த முழு வீடியோவும் இதில் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு விமான பயண அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்க. நம்ம யூடியூப் தளத்தில் எல்லா வகையான வீடியோவும் இருக்கும். ட்ராவல் வீடியோ இருக்கும், குக்கிங் வீடியோ இருக்கும், அதேமாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த மேகத்துக்கு கீழே வந்துட்டுருந்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம அந்த மேகத்துக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு போகலாம் வாங்க. லக்கீலி நமக்கு ஆஃபீஸ்லேருந்து புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு கிடச்சிருது. எனக்கு நான் இதோட 2வது தடவை நான் இந்த ஃப்ளைட்டில் போகிறேன். இந்த 2 தடவையுமே எனக்கு முக்கியமாக இந்த ட்ரிப்பில் அப் அண்ட் டவுன் எனக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிருந்தது. அது ரொம்பவுமே இல்லை ஒரு லக்கியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உள்ளே நம்ம உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளைட் ஒரு 400 to 500 மைல்ஸ் பெர் ஹவர் போய்கிட்டு இருக்கும் ஸ்பீடு. பட் நம்ம உள்ள கேபினில் உட்காந்துருக்கும்போது
நமக்கு வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ அந்த கேபினெட்டோட வடிவமைப்பு வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலாக மாற்றி இன்றைக்கி இந்த சயின்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பயணம் இன்னும் மென்மேலும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட முதல் விமான பயண அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதே விமான பயணம் அடிக்கடி மாறும்போது வந்து அந்த பயண அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு சிலருக்கு அது காமெடி அனுபவமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து மண்டை குடைச்சலான அனுபவமாக இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் ட்ராவல் டைமுன்னு பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. பட் அந்த ட்ராவல் விமானத்தை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து முன்னாடியே கிளம்பி போகிறோம் பாருங்கள், அதுதாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமே. செக்இனுக்கு வந்து நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அந்த கிளியரன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வீட்டில் வந்து நம்ம முன்னாடியே கிளம்பி முதல்ல ஏர்போர்ட் ரீச் ஆகணும். அந்த செக்இன்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம உள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். நமக்கு மேக்ஸிமம் லக் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃப்ளைட் ஆன் டைம் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் ஃப்ளைட்டு டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஹவர் 2 ஹவர் மேபி 3 ஹவர்ஸ் கூட வந்து டிலேவாக கிளம்புறதுக்கெலாம் சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் பேட் லக் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே ஒரு கொடுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா காலையில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பார்த்திங்கன்னா 6 to 6.5 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம். அப்போ நாங்கள் அதே டைம் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் 6 to 7 மணிக்கு அங்கே ரீச் ஆகும். அப்புறம் அந்த 9 மணிக்கு ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரினா அந்த செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு அந்த ஃப்ளைட்டு கிளம்பி அதுக்கப்புறம் 10-10:30க்குள்ளே நம்மளை கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. அந்த டேக் ஆஃபு லேண்டிங் அந்த மாதிரி டைமெல்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வரணும். அந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட லொக்கேஷனை நோக்கி நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணணும். இந்த டைமிங்லாம் வந்து டேலி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிறதும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்து ட்ரெயினில் ஜம்முன்னு புக் பண்ணிவிட்டு அதை இப்போ பார்த்திங்கன்னா வந்தே பாரத் இருக்கும். இப்போ இதில் வந்து 5,000 ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே வந்து ட்ரெயினில் வந்தே பாரத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2,000 சம்திங் தான் நினைக்கிறேன். மேபி சேம் 3,000 அந்த காஸ்ட் கூட இருக்கலாம். பட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனாக அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் போதும். பட் இந்த ஃப்ளைட்டுக்குன்னு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிரிட்டிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஃப்ளைட் ட்ராவலில். எப்போவுமே இந்த லாங் ட்ரிப் போகிறாங்க இல்லையா, ஃபார் அப்ராடு அந்த மாதிரி. ஸோ அந்த பர்பஸ் எல்லாம் ஓகே. இல்லை அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ட்ராவல் இங்கே இந்த டெல்லியில் போகிறாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு லாங் ட்ராவல் அப்படின்னா பரவாயில்ல. இந்த மினி ட்ராவல் இருக்கு இல்லையா, 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ், இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் டு பெங்களூரு இந்த மாதிரி இந்த ட்ராவல் எல்லாமே வந்து விமான பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டைம் கன்சியூம் ஆகிறத வந்து நம்மளால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. பட்டு அதாவது ஃப்ளையிங்கில் இருக்கிற டைம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு 40 மினிட்ஸ் தாங்க. அந்த டேக் ஆஃபு லேண்டிங்கு, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்இன் பண்ணுறது, அதேமாதிரி லேண்டிங் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து செக் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் தான் டைம் கன்சியூம் ஆகிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். என்னங்க விமான பயணம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெரும்பாலான விமான பயணங்கள் வந்து இப்படி தான் ரியல். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி, பிஸ்னஸ் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கிளாஸும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் எக்கானமியில் வந்து நம்ம பஸ்ஸு இன்றைக்கி போகிற கவர்மெண்ட் பஸ் சீட்டே வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. நிஜமாகவே சொல்லணுன்னா ஃப்ளைட்டில் நம்ம உட்காந்துருக்குற அந்த எக்கானமி சீட்லாம் வந்து நம்மளால் பிலீவ் பண்ணவே முடியாது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே சென்னையிலேருந்து திரும்பவும் நம்ம வந்து மத்திய பிரதேஷ் போகணும்.
கோயம்புத்தூர்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர எக்ஸ்பீரியன்ஸு அப்படி தான் இருந்துச்சு நமக்கும். நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். டேக் ஆஃப் ஆகும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதோ அதேமாதிரி லேண்டிங் ஆகும்போதும் அதே ஸ்பீடில் தான் இறங்கும். இறங்கிட்டு அந்த வித்தின் 1 மினிட்டில் அந்த ஸ்பீடு 500 கிலோமீட்ரு ரேஞ்சில் இருக்கிற அந்த ஸ்பீடை அப்படியே வித்தின் மினிட்டில் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணுவாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த வீல் போய் கீழே டச் ஆகும்போது ஒரு வைப்ரேட் ஆகும். நமக்கு அப்படியே எல்லாமே நடுங்கிற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் இந்த 1 to 1 ஸ்டேஷன் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் ஃபர்தராக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சென்னையிலேருந்து மத்திய பிரதேஷ் போகிற கேப்பில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கிடையில் முக்கியமான ஒன்று சொல்லணும். நம்ம ஃப்ளைட் ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி க்ரூ மெம்பர்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சீட் பெல்ட் போடுறது, ஆபத்து காலம் வந்துச்சு அப்படின்னா எப்படிலாம் நம்ம எமர்ஜென்சி டைம் அப்போ எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 3 லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இல்லை ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 2ல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் இருக்கவங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த ஸ்டேட் லாங்குவேஜில் பேசினாங்க அப்படின்னா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அடிக்கடி வரோம், இவங்க இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சி கீழே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரன்வேயில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிளாட்ஃபார்ம் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அந்த டைமில் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ரன்வேலேருந்து திரும்ப எடுத்து கொண்டு அந்த பிளாட்ஃபார்மில் போடுவாங்க. அப்புறம் தான் நம்ம அதில் ஃப்ளைட்லேருந்து ஒவ்வொருத்தங்களாம் இறங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா நியர்பை 30 மினிட்ஸ்லாம் கூட பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேபினில் இருக்க ஒவ்வொருத்தங்களாக தான் வெளியில் போயிட்டுருப்பாங்க. அந்த க்ரூவில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க, இறங்கும்போது என்ன பண்ணணும், இல்லை டேக் ஆஃப் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே நேரில் பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கேனிங்கில் இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் போட்டிருக்கணும். அங்கே நம்ம முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். கஃபேக்கு பார்த்தோன்னா மினிமம் காஃபியே பார்த்திங்கன்னா ஒரு 130 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் இருந்தது. அந்த டோனட் அதுவும் ஒரு 180 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து 300 ப்ளஸ் அந்த ரெண்டுக்கும். பசி வேறு என்ன பண்ணுறது, மினிமம் பட்ஜெட்டில் நம்ம அதை தான் வாங்கி சாப்பிட முடிஞ்சுது. அப்புறம் அந்த செக்இனில் மெட்டல் ஐட்டம் சொன்னேன், அதனால் பிக் லக்கேஜுன்னு இருக்குது. ஸோ அது ஸ்டோரேஜ் லெவலில் வரும். அதில் நம்ம ஷார்ப் ஐட்டம்ஸ் எதுவுமே மெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கேனிங்கில் அங்கேயே எடுத்து வச்சுருவாங்க, நமக்கு தெரியாது அது. ஸோ அதனால் கவனமாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜில் இப்போ ஸ்கேனிங்கில் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி கவனமாக எடுத்துகிட்டு ஸ்கேனிங்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஸ்மூத்தாக அந்த ட்ராவலை மேற்கொள்ளலாம். அதுமாதிரி லக்கேஜ் இப்போ 15 கிலோ இல்லை 30 கிலோ அந்த மாதிரி உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வரணும். அதேமாதிரி ஒரு சஃபிஷியண்டான பேக்காக இருக்கணும். அது அடைச்சி திணிச்சு ஒரு மாதிரி டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே லக்கேஜ் ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது உங்கள் லக்கேஜ் கிளியறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சூட் கேஸ் ஆகட்டும் இல்லை பேக் ஆகட்டும். ஸோ அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் திங்ஸ் தொலையாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு பண்டல் மாதிரி பேக் பண்ணி தான் செக் அவுட் பண்ணும்போது அவங்க கையில் கொடுப்பாங்க. அதுவும் உடஞ்ச பேக்கேஜ்னால் கடைசியாக தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் அங்கே நின்றுட்டே இருக்கணும் செக் அவுட்டில். இதெல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம சென்னையிலேருந்து மத்திய பிரதேஷ்க்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. இந்த நைட் ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு நம்ம கீழே சிட்டியோட லைட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து கீழே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு அந்த லைட்டிங்ஸ் வந்து நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். முதல்ல ஃப்ளைட்டில் வந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். முதல்ல விமானத்தில் பயணம் பண்ணியிருப்பாங்கள்ல நைட் டைமில், அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது அன்றைக்கி வந்து இந்தளவுக்கு லைட்டிங் வந்து இருந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. பட் இன்றைக்கி வந்து இந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான, அதே டைமில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பயணமாக தான் இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். ரொம்பவுமே ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியது. ஃப்ளைட் இன்னுமே ஹைட்டுக்கு வந்தாச்சு. இந்த சிட்டி லைட்ஸ்லேருந்து நம்ம சிட்டி லைட்ஸ்லாம் ஹைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நமக்கு அந்த மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு புக் பண்ணியிருந்தால் தான் மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே பே பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அட்வான்ஸாக புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அசில் ஃப்ரீயாக வந்து நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம். இந்த சாண்ட்விட்சு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் தான் நமக்கு சாப்பிட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அமைதியாக வெளியில் வானத்தை பார்த்துட்ருக்கோம். எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இருட்டாக இருக்குது. அந்தளவுக்கு டிஸ்டன்ஸுக்கு வந்து, அதாவது மேகத்துக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா கீழே அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பெருசாக தெரியாது நைட்டு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நம்ம போயிட்டுருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் நியர்பை ரீச் பண்ணும்போது அது என்ன மழை வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் இருந்துச்சு. தூரத்தில் அந்த மின்னல் வெட்டுறது எல்லாமே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருப்போம். நீங்கள் போக பார்த்தீங்கனாலே தெரியும். அது இடையில கொஞ்சம் சிட்டி வந்துச்சு அப்படின்னா தெரியாது. அதாவது மேகம் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கீழே லைட்டிங்ஸ் தெரியும். இல்லை அப்படிங்கும்போது வந்து அதுவும் வாய்ப்பில்லை. இன்னும் இந்த ட்ராவலில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஃபர்தராக பார்த்துட்டே போகலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸை ஒரு தடவையாவது அதில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடிஷ்னலாக இன்னுமே அதுவுமே நம்ம ட்ரீமில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கும் அது இன்னும் ட்ரீமாக தான் இருந்துகிட்ருக்கு. அது கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். அந்த டைமில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு அதை வந்து தனியாக நம்ம ஒரு வீலாக் பண்ணலாம். ஓகே, உங்களோட பேரண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்க ரொம்பவுமே, அதாவது லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, லைஃப் டைம் மெமரிஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே அவங்களுக்கும் அந்த லைஃப் டைம் மெமரிஸை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே பார்த்துட்டே போகலாம். யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜென்ரலாக சொல்லணுன்னா பசங்கன்னா வந்து அழகான பொண்ணுங்க வருவாங்க அப்படி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்துட்டு மேல் ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்தாங்க. பட் அவங்க சர்வ் பண்ணதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் லக்கிலி செகண்ட் ட்ரிப்பில் அப் அண்ட் டவுன் வந்து ஃபீமேல் தான் வந்தாங்க. இப்போ நம்ம சென்னையிலேருந்து மத்திய பிரதேஷ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு 2 hours ட்ராவல் டைமு. ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மீன்ஸ் மத்திய பிரதேஷ் சிட்டி வந்து கீழே தெரியுது பாருங்கள். ஸோ லைட்டிங்ஸ் வந்து ஹைவேஸோட லைட்டிங்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்க்குறது எல்லாமே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சங்கர் படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். வரும்போது லைட்டாக ஜர்க்காச்சு. என்னென்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே மின்னல் வெட்டிட்டு இடி இடிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ளைட் வந்து ஸ்லோ பண்ணாங்க, அதனால அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக தான் இருக்கும். கொஞ்சம் பயமாக இருக்கும், நமக்கு அடி வயிற்றில் என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டு அதெல்லாம் சமாளிச்சுட்டு அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதேமாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த டியூரேஷனில் நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கேபினில் 2 பக்கமுமே இருக்கும். ஸோ நம்ம ரன்னிங்கில், அதாவது ஃப்ளாட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்திரிச்சு போயிட்டு வர்றது. அது மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆக போகுது, அந்த டைமிங் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம்
முன்னமே பிளான் பண்ணிக்கணும் அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெலாம். நான் இந்த ட்ரிப்பில் போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது சரியாக தெரியல. அதனால் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டன் வெளியில் வந்துட்டு வரும்போது அதில் லேண்டிங்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ நான் அப்படியே ஒரு சீட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டேன். அது அப்படியே கீழே இறங்குறது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு சொல்ல தெரியல. சீட்டில் உட்காந்துருந்தாலுமே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. நம்ம நின்றுட்டே வந்து அப்படியே அந்த குரூ மெம்பர் மாதிரி. பட் அவங்களாம் தைரியமாக தான் நின்றுட்டுருப்பாங்க. பட் நமக்கு அது வேறு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக நம்ம ரிலாக்ஸாக எல்லோரையும் போல் இறங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் 2 hours 3 hours அந்த கூலிங் கேபினெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும். அதை ப்ரீ பிளான்டாக கொஞ்சம் பண்ணிக்கணும். அதுதான் அங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கன்னா திரும்ப செக் அவுட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள நமக்கு அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அந்த ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து வெளியில் வந்துட்டு அந்த க்ரூ பஸ்ஸில் கொண்டு வந்து நம்மளை அந்த ரன்வேயில் பார்க்கிங்லேருந்து நம்மளை கொண்டு வந்து ஏர்போர்ட்டு எக்ஸிட்டில் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. அங்கே நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வெளியில் போகலாம். மத்திய பிரதேஷ்க்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வரோம். அங்கே வந்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் வெஹிக்கிளில் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு 10 days ஆஃப்டர் வந்து ரிட்டன் வந்து நம்ம வரோம். அந்த ரிட்டன் வரும்போதும் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காலையில் நல்லா பனி விழுந்துட்டு பாருங்கள், இது வந்து ரிட்டன் வருது. மத்திய பிரதேஷ் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதேமாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுற பிளேனையுமே வந்து நம்ம ஷூட் பண்ணுறது, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது, யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லி நம்ம நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. நாம் மத்திய பிரதேஷ்லேருந்து கிளம்பி மும்பை வந்துவிட்டோம். ரிட்டன் வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, மும்பை கனெக்ஷன் ஃப்ளைட். மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து கோயம்புத்தூர் வர மாதிரி. அதுவும் வந்து மும்பை நம்ம பார்த்தது இல்லையா, சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு. ஸோ அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த மாதிரி போகிறப்ப கனெக்ஷன் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி போகிறதுல என்ன அப்படின்னா, அந்த கனெக்ஷன் ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகாமல் இருக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். டிலே ஆச்சு அப்படின்னா அது கொடுமைனா கொடுமை. எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. ஆல்ரெடி நம்ம நைட் ட்ராவலு ரொம்ப லாங் டைம் வந்து கனெக்ஷன் ஃப்ளைட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து ஃப்ளைட்டு டிலே ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு உட்காந்து சடிஞ்சே போயிடும். ஸோ அது எல்லாமே தான் வந்து இந்த இதில் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் அந்த அசல் ஃப்ரீ, அந்த ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்த உடனே ஒரு 1 hourக்குள்ளார கனெக்ஷன் ஃப்ளைட்டை ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களாம் பிஸ்னஸ் விஷயமா ஏதோ வந்திருந்தாங்க அந்த ட்ரிப்புக்கு. ஸோ அவங்க எல்லாமே தமிழில் நம்ம ஊர் ஆளுங்க தான், ஈரோடுக்காரங்க. தமிழில் பேசினது நமக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஃப்ளைட்டை வந்து பிடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாகுது. இப்போ மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லைட்டாக மூவ் ஆகும். அப்புறம் அப்படியே பயங்கர ரன்னிங்கில் போயிட்டு ஜிங்குன்னு அப்படியே டேக் ஆஃப் ஆகும். எகெயின் அந்த நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ரொம்பவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. லைஃப்பில் வந்து மறக்கவே மாட்டோம் ஃப்ளைட் ட்ராவல் போயிட்டு வந்தோம் அப்படின்னா. அந்த மேகத்துக்கு கீழே நின்று நம்ம வானத்தில் ஆகாயத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்போம். அந்த ஆகாயத்துக்கு மேலே நம்ம வந்து கீழே இருக்க பூமி, பில்டிங்ஸு இதெல்லாமே பார்க்குறது வந்து உண்மையாலுமே ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே வாழ்க்கையில். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேர்டு, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் மறக்க மாட்டோம். அதான் அந்த 1 step ஃபார்வேர்டு அப்படிங்கிறது தான். நீங்கள்
ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வந்துடலாம். ஃப்ளைட் ட்ரிப்பு கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும், விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பயனுள்ளதாக மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தில் நீங்கள் வந்து பயணம் போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுக்கு நம்ம அப்படின்னா ஸ்பேஸ் ட்ராவல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க. நாட்டுக்காக ஆராய்ச்சிகள் பண்ணிவிட்டு ஸ்பேஸில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே கிடச்சாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்பவுமே பழகுறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர்களாகவே இருந்தாங்க. அவங்க எல்லாமே இப்போ நம்ம மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இந்த மாதிரி போயிட்டாங்க. பட்டு எனிஹவ் நமக்கு தான் உலகம் விரிந்து கிடக்கிறது இல்லையா? இன்டர்நெட்டில் வந்து உலகம் விரிந்து கிடந்தாலும் இன்டர்நெட் வந்து நம்மளை ஒன்றிணைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம கம்யூனிகேஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம் அவங்களோட. வெவ்வேறு பகுதிகளில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த நட்புகள் வந்து கிடச்சது ரொம்ப ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே தங்கியிருந்த அந்த 10 நாட்களும் வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. அங்கே வந்து மகாகால் ஈஸ்வர மந்திர் போயிருந்தோம். அதேமாரி அங்கே இருக்கிற உஜ்ஜைன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஈவினிங் ஆச்சுன்னா வந்து லட்சக்கணக்கான கிளிகள் வந்து அங்கே தங்குறதுக்கு வரும். ஈவினிங் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வரும். அது அங்கே நின்று லைவாக பார்க்குறதே வந்து அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வீடியோ வந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உஜ்ஜைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த டைம் இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோவே பாருங்கள். நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு பக்கமாக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கோத்தகிரி, ஊட்டி இந்த ஹில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த சரௌண்டிங்கில் வந்து வந்துட்டுருக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறது நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பவானிசாகர் டேம் கூட தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அந்த வழியாக தான் வந்து நமக்கு இங்கே சூலூர் ஏரோட்ரம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் சிட்ரா ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு என்னோடய பேக்கேஜ் வந்து காணோன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக தான் என்னோடய பேக் வருது. இதுதான் உங்களோடதான்னு பாருங்கள் அப்படின்னா, அதான் அந்த நம்ம டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் உடஞ்சிச்சின்னு சொல்லி கடைசியாக கொடுத்தாங்க. இவங்க தான் நம்ம அங்கே சம்பாரித்த நண்பர்கள். ரொம்பவுமே சூப்பரான ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே இன்றைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 10 டேஸ் வந்து மறக்கவே முடியாது வாழ்நாளில். இனிமேலும் நம்ம கண்டினியூஸாக அவங்களோட டச்சில் தான் இருப்போம் ஃப்யூச்சரில். அந்த ஃப்ளைட் ட்ராவல் அப்போ எடுத்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் பிக்சர்ஸ் தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடணுங்க. அந்த ஒரு இது மனசில் வச்சுட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு வைங்க. அந்த ஃப்ளைட் ட்ரிப் வந்து அந்த ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ட்ரிப் போயிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. பட் நமக்கு டைம் வந்து இப்போ தான் கிடச்சிது. இதை வந்து கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல டைம் வரட்டும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு டைம் கிடச்சிது. நம்ம எடிட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கிடைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சு தான் வந்து நம்ம இந்த ஃபைனலாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அங்கே சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டில் எடுத்தது. இது வந்து தாரா ஓம்கேஷ்வர் மத்திய பிரதேசில் இன்னொரு டெம்பிள், மகாகாலேஸ்வர் மந்திர் மாதிரி அது ஒரு டெம்பிள். ஆனால் அது அங்கேருந்து 2 மணி நேரம் போகணுங்கிறதுனால அதை நெக்ஸ்ட் டைம் போகிற ட்ரிப்பில் அதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மத்திய பிரதேஷ் போனீங்கன்னா உஜ்ஜைன் டெம்பிள், மகாகாலேஸ்வர் மந்திர் அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த டெம்பிள். உஜ்ஜைன் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப க்ளீனான சிட்டி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஊர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். நமக்குமே பார்க்கும்போது அது வந்து சர்ப்ரைஸாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதேமாரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
பார்க்கலாம். நம்ம திரும்பவும் இந்த ஏரியா பக்கம் வருவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த ட்ரிப் வந்து டோட்டலாகவே ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ண வச்சுது. ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.